கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 114 ஏக்கர் பரப்பளவுள்ள புதை குழிகள் அங்க இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட குறிப்பிட்ட ஒரு பகுதியே மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கு. அதன் மூலமா தான் பண்டைய கால மக்கள் என்ன மாதிரியான கல்ச்சர் ஃபாலோ பண்ணாங்க, அவங்களோட சமூக அமைப்பு, அவங்க எந்த மாதிரியான நம்பிக்கையெல்லாம் வச்சிருந்தாங்கன்னு அதெல்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு. அங்கிருந்து எடுக்கப்பட்ட சில ஜாடிகளை வச்சுதான் அவங்க வயசானவங்களை எப்படி அடக்கம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய வந்துச்சு. இதை பத்தி நம்ம ஸ்கூல் சோசியல் சயின்ஸ்ல கொஞ்சம் படிச்சிருப்போம். அந்த மண்பானைகளை வச்சுதான் ஆதிச்சநல்லூர் பழங்கால மக்களோட மரணம், அவங்களோட இறுதி சடங்கு முறைகள் இதெல்லாம் பத்தி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இல்லனா அப்படியெல்லாம் சில முறைகள் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்ற விஷயமே நமக்கு தெரியாம போயிருக்கும். மறைக்கப்பட்ட சில வரலாறுகள், மறைக்கப்பட்ட பல தகவல்கள் இதெல்லாமே அகழ்வாராய்ச்சிகள் மூலமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க கண்டுபிடிச்ச சில பொருட்கள் மெகாலித் காலத்துல என்ன மாதிரியான தொழில்நுட்பம், கைவினை திறன் எல்லாம் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய இரும்பு கருவி, நகை, அப்புறம் மண் பாண்டம்னு பல கலை பொருட்கள் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. இது அவங்களோட தொழில்நுட்ப திறனை சொல்றது மட்டும் இல்லாம அவங்களோட அன்றாட வாழ்க்கை, வர்த்தக நெட்வொர்க், பொருளாதார